ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் மீந்து போன பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது நைட் டின்னருக்கோ நொடியில் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நைட்டு சுட்ட இடியாப்பத்தில் ஒரு 4 இடியாப்பம் போல் மீந்து போயிருந்துச்சு. ஸோ இந்த இடியாப்பத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம். இந்த இடியாப்பத்தை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கையால் உதிர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், 4 இடியாப்பம் இருக்குது இல்லையா, இதை அப்படியே நம்ம கையால் உதிர்த்து விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் காலையில் செஞ்சு மீந்திருக்குது அப்படின்னா நைட்டுக்கு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்படி இல்லை நைட் இடியாப்பம் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து கைகளால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இதுவே நம்ம இப்போவே செஞ்ச இடியாப்பமாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு உதிர்க்க வராது. ஸோ மீந்து போன இடியாப்பத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே செஞ்ச இடியாப்பமாக இருந்தால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா உதிர்த்து விட்டதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சில பேருக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா பிடிக்காது, சில பேருக்கு மெல்றதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே இது கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வேர்க்கடலையுமே போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா போடலாம். சாப்பிடும்பொழுது இடையில கட்டிப்பட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்புமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லட்டினா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு தாங்க. இடையில கடிபடும் போது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே கடலை பருப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு எலுமிச்சைப்பழத்தோட சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாய்வு இல்லாமல் இருக்கும். கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் போல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் உதிர்த்து வச்சுருக்க இடியாப்பத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தை மொத்தமாக கொட்டிடாதீங்க, கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதி பாதியாக சேர்த்து கலக்கும் போது கலக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவே மொத்தமாக கொட்டி கலந்தோன்னு சொன்னால் கலக்கிறதுக்கு நமக்கு சரியாக வராது. இதுவே நல்ல பெரிய வானலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாக கூட கொட்டி கலந்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேன் டைப்பில் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு மீண்டும் கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கலர் நமக்கு வந்துடும். இது பார்க்குறதுக்கு எலுமிச்சை சாதம் மாதிரியே இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அந்த வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பு சுவை ஏறிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 இடியாப்பம் மீந்து போயிருந்துச்சுனாலே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான வித்தியாசமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.